வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம வீட்டில் இருக்க மல்லிகைப்பூ செடியில் நிறைய அரும்பு விட்டு நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிடும். மற்ற டைம்லாம் பார்த்தா ஒரு 4, 5 பூ 10 பூ அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இந்த வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாவே நம்ம நல்லா 2 முழம் 3 முழம் கட்டுற அளவுக்கு நிறைய பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம தொட்டி செடியை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து மண் கலவைகள் ஏதாவது மாற்றிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா உரம் ஏதாவது கொடுத்துட்ருக்கணும். ஆனால் இந்த செடிகளுக்கு வந்து நான் எந்த உரமும் கொடுக்கல. அதே மாதிரி சுற்றி வந்து ரவுண்டு கட்டி விடுறது, மண்ணை கிளறி விடுறது எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு சுற்றி இருக்கும்போது தெரியும். ஆனால் வெறும் வந்து தண்ணி மட்டும்தான் விடுவேன் அப்பப்போ. ஏன்னா நிறைய செடிகள் இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றா வந்து ரொம்ப கவனித்து பார்க்க முடியாது. ஆனால் மண்ணில் இருக்க சத்தை இதுவே எடுத்துக்கிட்டு இந்த செடி வந்து எப்படி வளமாக இருக்குது பாருங்கள். இப்போ பூ பூக்கிறதுக்கு நிறைய பேர் டிப்ஸ் சொல்கிறீங்க. அது வந்து தொட்டி செடிக்கு வேணால் நம்ம அப்படி பண்ணலாம். இந்த முட்டை ஓடு, அப்புறம் மண் கலவைகள், கோகோ பிட்டு, ஸோ அதெல்லாம் நம்ம ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் கலந்து விடலாம். பட் மண்ணில் வைக்கிற செடிக்கு வந்து அவ்வளோவா நம்ம பராமரிக்கணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கவரில் இருக்க செடி வந்து அன்புமொழி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. நான் அது கவர்லேயே வச்சுருந்தேன். அதுலேயும் இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து இவ்வளோ பூ